ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நாங்கள் 50,000 1 லட்சம் வரைக்கும் அவங்களால படிக்கணும்னா நல்ல மார்க் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் 75% மேலே மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் அவங்க இடம் கிடைக்குதுன்னா ஃபீஸ் கட்ட முடியல, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, அரசு கோட்டாவில் வேலை கிடைச்சிருக்கு, காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்கான பணம் இல்லை, படிக்க முடியல, பணம் இல்லாததுனால பொருளாதார வசதி இல்லை, அதனால படிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியான மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் விகே ஃபவுண்டேஷன். இது ஒரு அறக்கட்டளை. இதுல விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க மெம்பரா இருக்காங்க. ஸோ விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் அதிகபட்சமா உதவி பண்ணிட்டு இருக்கோம், 1-2 தவிர. ஸோ அந்த வகையில கடந்த ஒரு 1.5 வருஷமா 40 மாணவர்களுக்கு உதவி பண்ணி நல்லா படிச்சுட்டு நல்ல லெவலில் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான உதவி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பெஞ்சால் புயல்ல இந்த மாதிரி இந்த ஏரியா சுப உப்பளவாடி உப்பளவாடி ஊரு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு இங்க இருக்கிற முக்கிய நபர்கள்லாம் எங்களோட கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா அவங்க ஒரு சிலர் எங்க கூட உறுப்பினராக இருக்காங்க, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில அட்வொகேட் வக்கீல்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எங்களுக்கு சொன்னதை வச்சு சரி இங்க ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க, நம்மளால முடிஞ்சதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு உங்களுக்கு உங்களுடைய முழு தேவையை பூர்த்தி அமையாது, நிறைய உங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம், ஆனா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டா ஒரு இந்த டைம்ல தூக்கி வர்றதுக்காக இந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் வசூல் பண்ணி எடுத்தாந்து பொருள் எடுத்தாந்து கொடுக்க போறோம். அதனால பொறுமையா இருந்து, அதனால யாரும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துருக்கோம். டோக்கன் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் உண்டு. அதனால பொறுமையா நிதானமா நின்று வாங்கிட்டு போங்க. யாரும் அடிச்சு பிடிச்சிக்கின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. டோக்கன் யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வெயிட் பண்ணி பரிசா இருந்து வாங்கிட்டு போங்க. நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் இன்ஜினியர் இருந்துட்டு வந்தாங்க. இது ஏன் இப்படி அந்த அமைப்பு மாதிரி பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி அமைப்புகள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம அந்த கடலூரில் கடைக்கோடியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே பண்ணாமல் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு புயல், ஒரு மழை, ஒரு இதுனா நம்ம போய் யார்ட்டையாவது கையேந்தி நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு நம்மளுடைய அறியாமையே காரணம். அதுக்கு ஒரே வழி நம்மளுடைய கல்வி வளர்ச்சி நல்லா பண்ணோம்னா பண்ண முடியுன்றதுக்காக தான் இதை பண்ணோம். நாங்கள் இதை முதல்ல ஆரம்பிச்சது நீலமேகன்னு சொல்லிட்டு ஒரு நபர், இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வருவாங்க. அவங்க இன்னைக்கு வர முடியல, அவங்க வேற சில வேலை இருக்காங்க. அவங்க இதை மாதிரி தொடர்ச்சியா நிறைய வேலைகள் பண்ணி இது ஒரு அமைப்பா உருவாக்கி கிரவுட் ஃபண்டிங் அப்படின்ற முறையில, அதாவது நிறைய பேர் சேர்ந்து அவங்கவுங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி. நாங்கெல்லாம் வேறு துறையில இருக்கிறோம். நாங்க எல்லாருமே எங்களுக்கு மாதம் ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அமைப்புக்கு நாங்க டொனேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த டொனேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை சேரும்போது உங்க பகுதியிலே பாத்தீங்கன்னா நல்ல படிச்ச பிள்ளைங்க யாரா இருந்தா உங்களுடைய இங்கே இருக்கு விகே மார்ட்னு சொல்லிட்டு நம்ம கடலூர்லயே வச்சிருக்காங்க. மளிகை கடை கிட்ட ஒரு 32 கடைகளுக்கு மேல விவசாய குடும்ப அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகளில் நீங்க போய் பொருள் வாங்கலாம். அந்த பொருள் வாங்கக்கூடிய அந்த லாபம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபவுண்டேஷன் தான் போகும், திருப்பி நமக்கே தான் வரும். இன்னைக்கு வெவ்வேறு கடைகள் வச்சு அவங்கவுங்க சம்பாதிச்சுட்டு போறது இல்லாம இந்த மாதிரி அந்த கடைகளுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா டிஎன்விகே மார்ட் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு மொத்த கொள்முதலா வச்சிருக்காங்க. அதோடைய நிர்வாகத்தை இவங்க தான் பார்த்துருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு பண்ணி நம்ம கொண்டு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கை தான் நமக்கு உதவின்ற மாதிரி நமக்குள்ளே நம்ம உதவி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு இப்ப ஈரோடு, கோயம்புத்தூர், கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க எல்லாம் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ரொம்ப பின்னாடி காலதாமதமா பண்ணிருக்கிறோம். இது எல்லாரும் சேர்ந்து கை தட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஓசை நல்லா வரும்ன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சிறு 100 ரூபாய் கொடுக்கும்போது யாருக்குமே தெரியாது. அந்த 100 ரூபாய் கொடுக்குறோம். இப்ப நீங்களே யாராவது விருப்பம் இருந்ததுன்னா கூட அதுல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அந்த இதுல அமைப்பில் 100 ரூபாய் கொடுத்துட்டு பண்ணலாம். உங்கள யாராவது பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளை நல்லா படிக்குங்க, இது பொருளாதாரம் தாங்க கம்மியா இருக்கு, இது படிக்க வச்சா நல்லா படிக்கும்னு சொன்னாக்கா எங்க நிறுவன தலைவர் அவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க ஆய்வு குழு வருவாங்க. உண்மையிலேயே அவங்க குடும்பம் இதுவா இருக்கா, அவங்க படிக்க வச்சா படிச்சு மேல வருவாங்க. அந்த ஒரு பிள்ளைய படிக்க வச்சுட்டோம் மேல வந்துச்சு அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஏரியால இருக்கவங்கள அவங்க சொந்தக்காரங்களா எல்லாருமே அவர்கள் நமக்குள்ளேயே நம்ம வளர்த்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு நாங்க ஒரு சின்ன விஷயம் தான் இப்ப உங்களுக்கு பண்ண போறோம். நீங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த விகே ஃபவுண்டேஷன், விகே மார்ட், டிஎன்விகே அப்படின்ற நிறுவனத்தோட தான் நம்ம பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க மலர்வாசன் ஐயா தான் இந்த ஃபவுண்டேஷன் கட்டமைப்பு பண்ணிருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் இருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல கொஞ்சம் அடர்த்தியா நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ உங்கள யாராவது ஒருத்தவங்க அது மாதிரி நல்லா படிக்கிறவங்க, நல்லா இது பண்றவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது அது மாதிரி பணம் கட்ட முடியாத பாதிப்பு அது மாதிரி யாராவது இருக்காங்களா?
12 முடிச்சுட்டு காலேஜ் காலேஜ் போறது அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வாழ்க்கையில கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா? அதுதான் இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதை தான் நாங்க பேசுறதுக்காக ஒரு 5 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டோம். தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஒன்னா ஒரு அமைப்பு இருக்குன்றதே தெரியாது. இப்ப நாங்க அது மாதிரி வெளியில எங்கேயும் விளம்பரப்படுத்திக்க மாட்டோம். நாங்க எதுவும் பேனரும் கட்டல, எதுவுமே பண்ணல. நாங்க வரோம், எங்க மனசுக்கு படுதுன்னா நாங்க பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு. செந்தமிழ் செல்வனும் இவங்க 2 பேரும் வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? உங்களை வந்து சந்திச்சதுல ரொம்ப ஒரு இது இருந்தாலும் இவ்வளவு பெரிய பாதிப்பு இங்க ஏற்பட்டிருக்கு. நாங்க இங்க உள்ள வர்றதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு உண்மையிலே ரொம்ப சங்கடத்துல, உங்க சங்கடத்திலேயே நாங்க வந்து கூட இருந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இயற்கைக்கு நாங்க வந்து ஒரு நன்றி சொல்றோம். இருந்தாலும் இந்த பாதிப்புகள் அதிகமா வந்துட்டு இருக்கிறத திருப்பி நம்ம மீளணும்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல பதவியிலையும் நல்ல இதுலயும் போகணும். அதுக்கு ஒரே வழி படிப்பு தான். அந்த படிப்புக்கு தேவையானது ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க பண்றோம். இந்த அமைப்புகள் இங்க வந்து விகே மார்ட்னு சொல்லிட்டு நம்ம அந்த புதுப்பாளையம் மெயின் ரோட்ல இறங்கினோடனே அந்த யாருக்கு சூப்பர் மார்க்கெட் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய அந்த வீடு மேல கீழே வந்து கடை இருக்கும். உங்களுடைய பொருட்கள் வாங்குறதுன்னா அங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சேவை அமைப்பு தான். வந்து நமக்கு தேவையானது டெய்லி நம்ம எல்லாருமே சாப்பிட்டாகணும். அது வந்து கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து தேவையான பொருளை எங்கேயோ ஒரு இடத்துல வாங்குறத நம்ம அங்க வாங்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வீடியோ வரைக்கும் வீடியோ ஒரு வீட்டுல ஒருத்தவங்க தனியா இருக்கிற